செங்கோட்டையன் மட்டுமில்லாம அவருடைய ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பொறுப்பு வழங்கப்படுமா? குறிப்பா முன்னாள் எம்பி சத்யபாமா அவர்களும் தாவேகால இணைந்திருக்கார். அவருக்கும் பொறுப்பு வழங்கப்பட இருக்கா? என்ன பொறுப்பு வழங்கப்பட இருக்குன்னு சொல்லப்படுது? தற்போது செங்கோட்டையனுக்கான பொறுப்புகள் வழங்குவது குறித்து நேரடியாகவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயுடன் ஆலோசனை செய்து அதை இறுதி செய்திருக்கார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அதனுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவிப்பார் என்று தாவேக நிர்வாகிகள் சொல்கிறார்கள். அந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகுதான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் தற்போது இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கிறார்கள். செய்தியாளர் சந்திப்பின் போது தாவேகாவுடைய தலைவர் விஜய் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று நிர்வாகிகள் தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். எனவே இது ஒரு புறம் இருக்க அவருடைய ஆதரவாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். செங்கோட்டையனுடைய மிக முக்கிய தீவிர ஆதரவாளராக இருக்க சத்யபாமாவுக்கும் தாவேகாவில் பொறுப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அது என்ன இன்று அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என தெரியவில்லை. ஒருவேளை செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அதற்கான பதிலளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு தாவேகா அதற்கான பணிகள் எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். இப்ப தாவேகாவில் மகளிர் அணி தனியாக, இளைஞர் அணி, தொண்டர் அணி உள்ளிட்ட கொள்கை பரப்பு அணி உள்ளிட்ட பல குழுக்களாக நிர்வாகிகள், மாநில அளவிலான நிர்வாகிகளும் மண்டல அளவிலான நிர்வாகிகளும் அறிவிப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்த முக்கிய துணை அணியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சத்யபாமா பொறுப்பு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்றாங்க. செங்கோட்டையனுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்ற பேச்சுகள் இருக்கு. இப்ப 2026 தேர்தலும் வர இருக்கு. அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான சீட்டும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்படுமா? அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு முன்னுரிமை தரப்படுமா? கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்தே தாவேகாவுடைய அடுத்தடுத்த கட்டமான பணிகள் அனைத்துமே நடைபெற்று வருகிறது. இதில் தற்போது செங்கோட்டையின் தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் கட்சியை வழிநடத்துவதற்கும் அவருடைய பணிகள் மிக முக்கியமாக இருக்கும் என்று தாவேகாவுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலை ஒருங்கிணைப்பதற்கும் அவருடைய பணிகள் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். தற்போது முதல் கட்டமாக ஒரு 55 பேர் அவருடைய இந்த தாவேகா விஜய் முன்னிலையில் இணையும் போது செங்கோட்டையனுடன் அவருடைய ஆதரவாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக ஏற்கனவே நீண்ட காலமாக அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணிகள் பொறுப்புகள் வழங்குவது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் சத்யபாமா கூட, செங்கோட்டையின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய சத்யபாமா கூட தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். இதை அனைத்துமே அடுத்தடுத்த கட்டமாக முதலில் கட்சியினுடைய கட்டமைப்பு வலுப்படுத்துவது, மக்களிடம் மக்கள் சந்திப்பு இயக்கங்களுக்கான பணிகளை மேற்கொள்வது, மண்டல வாரியாக கட்சி பணியை வலுப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கையெல்லாம் திட்டமிடுகிறார்கள். இந்த நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டதுக்கு பிறகு செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களுக்கும் அதற்கேற்ப வாய்ப்புகள் வழங்குவதற்கான சூழல் இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. கொங்கு மண்டலத்துல அதிமுக செல்வாக்கு மிக்கதாக இருக்கு. குறிப்பா அக்கட்சியிலிருந்து விலகி தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கும் செங்கோட்டையனுக்கும் மிக செல்வாக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு மண்டலத்துல செல்வாக்கு அதிகமாக இருக்கு. இப்ப தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் அப்படிங்கிற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய வாக்குகள் பிரியும். இது யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க? தாவேகா நினைப்பது தற்போது மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் மிக மூத்த நிர்வாகியாக இருந்தவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அவர் தாவேகாவில் இணைந்திருப்பது கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்று தாவேகாவினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, மேற்கு மண்டலத்திலும் தாவேகாவினுடைய கவனம் செலுத்த வேண்டும் என்று அதற்கான திட்டமிடல் ஆலோசனையுடன் இருந்து வருவதாக தாவேகா நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே அதை மையமாக வைத்துதான் தற்போது செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் மேற்கு மண்டலத்திலும் கவனம் செலுத்துவதற்காக அவருக்கு கூடுதலாக பொறுப்புகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கு மண்டலத்தில் ஈரோடு உட்பட 4 மாவட்டத்தை அவர் பொறுப்பாக கவனிப்பார் என்று தாவேகா தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். எனவே இது தேர்தலை மையமாக வைத்தோம். அதே போன்று செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம், கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை கணிசமாக தாவேகாவுக்கு பெறுவதற்கான
வியூகமும் அதற்கான திட்டமிடலும் நிச்சயமாக இருக்கும். அதை மையமாக வைத்தே அவருடைய பணிகள் இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். எனவே அதை ஒட்டிதான் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் தாவேகாவில் இணைந்து வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கும் அதற்கு தகுந்த அளவில் பொறுப்புகள் வழங்குவதற்கான வாய்ப்புகளும் இது அனைத்துமே சட்டமன்ற தேர்தலை மையமாக மனதில் வைத்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளில் தாவேகா திட்டமிடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய விரிவான திட்டமிடலும் ஆலோசனையிலும் செங்கோட்டையனிடம் கேட்டு தாவேகாவினுடைய நிர்வாக குழு இதை திட்டமிடுவார்கள். இதை அனைத்து நடவடிக்கையும் நேரடியாகவே தாவேகாவினுடைய தலைவர் விஜயிடம் நேரடியாகவே செங்கோட்டையன் தெரிவித்து அதற்கான பணிகளும் மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல என்ன பொறுப்பு செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட இருக்கு, அவருடைய ஆதரவாளர்களுக்கும் பொறுப்பு வழங்கப்பட இருக்கா என்பது தொடர்பான விவரங்கள்லாம் தெரிய வந்துடும். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.